இந்த விவகாரம் வந்து பெருசாக ஆன பிறகு ஆளுங்கட்சிகள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் வாய் தொடரும். மதுவிலக்குக்கு எதிராக போராடுகிற அண்ணாமலை இதை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் கூட இது பற்றி வாய் தொடரல. ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றங்களை வந்து தட்டி கழிக்கிறாங்க, ஒரு வேற விஷயம் வச்சு மறைக்கிறாங்க. தட்டி கழிக்குது, அந்த பக்கமே திரும்பது கிடையாது, ஐயோ அப்படின்னு போயிடுது. பாஜகவினர் வந்து பலத்த ஒரு போராட்டமாக நடத்தியிருக்காங்க, கைதுமாயிருக்காங்கல்ல. என்ன கேட்டால் இந்த பிரச்சனையை வந்து அதிமுக பெருசாகும், போராட்டமாக ஆக்கி இதை பெரிய ஸ்தம்பிக்க வைக்கிற போராட்டமாக மாற்றுறது, இதெல்லாம் பண்ணுறது எதிர்கட்சியுடைய வேலை. இங்கே எதிர்கட்சியுடைய வேலையை பாஜக பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் பாஜக வளருது வந்துடுச்சுன்னா அவங்க இறங்கி பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை லைம் லைட்டில் வச்சிருக்கிறது அண்ணாமலை. அப்படியே திசை திருப்பிட்டாங்க அந்த ருபீஸ் சிம்பிள் வச்சு. அதான் நடந்தது. அது இன்னும் என்னென்ன சீமான் மாட்டர் பார்த்தா பல அதுக்கும் விளக்கம் கொடுத்தாரு, தூங்குறது தான் பெரிது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. யார் இப்போ கேட்டால் அதனால நாட்டுக்கு நான் யூஸ் திடீர்னு தூயின் ஓடிடுறீங்க. இவங்களே கிளம்பி வந்து இப்போ அண்ணாமலை மற்றவங்களாம் வந்துட்டு ரூபாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த குறியீடை தான் போட வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து ரூவை இவர்கள் தான் பெரிதாக்குகிறார்கள். சொல்லுகிறவர்களே போட்டிருக்கிறார்கள், ருபீஸ் போட்டிருக்கிறார்கள். ஆமாம், போடுவாங்க, ருபீஸ் போடுவாங்க, அந்த இது போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. நீங்கள் தானே வந்துட்டு இதை நாங்கள் போடவே மாட்டோம், இதை தான் போடுவோன்றப்ப தான் அந்த விவாதத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இன்றைக்கி போராட்டம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சொல்லிட்டாப்ல, பண்ணிட்டியா, போலீஸுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் டேட் அறிவிச்சு இனிமேல் டேட் அறிவிக்க மாட்டோம், முதல்வர் வீடே முற்றுகையிடுவோம். இது பல ஸ்டேட்டில் பிஜேபி பண்ணியிருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இப்போ இங்கே இவங்க ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு ரீச் ஆவாங்க. அப்போ அண்ணாமலை நல்லா பண்ணுறாருப்பா, அந்த விஷயத்தை கேட்குறா, அந்த விஷயத்தை தாவேக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை 3 நாள் 10 ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்புறம் இப்போ அதுவே பெரிய விஷயமா இருக்கே. நீங்கள் இளைஞர்களை இறக்கி போராடினீங்கன்னா உதவி கேட்க வந்த ஒரு அம்மா ஊன்னு கத்துறாங்க பின்னாடி இருந்து. இல்லைங்க, நான் குழந்த ஸ்பெஷல் சைல்டு, அதுதான் தாவேக்கான்னு கத்து. எப்படி நம்ம தயார் பண்ணி வச்சுக்கோம்? ரசிகர்களாக தான் இருக்காங்க இன்னும். ஆமாம், இவர்களை அரசியல் படுத்தாத வரைக்கும் அண்ணாமலை நல்லா பண்ணுறாருப்பா, ஓட்டை அவருக்கு போடுவோம், தலைவன் நம்ம தலைவன்பா, அப்படிலாம் இருப்பாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலை நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டாஸ்மாக் ஒரு 1000 கோடி ஊழல் அப்படின்ட்டு இடி வந்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாங்க. அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, 2-3 நாட்களில் வந்து நாங்கள் போராட்டம் வலுவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி போராட்டம் நடத்தினாங்க. பாஜகவினர் வந்து சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த டாஸ்மாக் ஊழல், இந்த கைது, இது எப்படி சார் பார்க்குறீங்க? டாஸ்மாக் பிரச்சனை வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே இருக்குது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, இந்த மாதிரி விவகாரங்கள். அப்போது அதை வந்து வசூலித்து ஒரு கேங் வசூலித்து அதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் ஓடிடுது. இது இல்லாமல் போஸ்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போச்சு. இது சம்மந்தமாக ஒரு இடி ரைடு நடக்குது. பொதுவாக நம்மலாம் பேசியிருப்போம், இடி ரைடு வந்து நேரடியாக வரவே முடியாது. ஏதாவது ஒரு மூல வழக்கு ஒன்று இருக்கணும். அந்த வழக்கு இருந்தால் அந்த எஃப்ஐஆர் மேலே தான் இடி ரைடு வர முடியும். அப்போது அமைச்சர் சொல்கிறாரு, இது நாங்கள் வந்து எல்லா நடவடிக்கை வந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம், பண்ணுறோம், அப்புறம் நீங்கள் வேறு தனியாக வேறு பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்றாரு. ஆனால் இடி இதுலேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை குறிப்பிடுறாங்க, நாங்கள் ஏன் உள்ளே வர்றோம். லஞ்ச ஒழிப்பு அந்த பிசி ஆக்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுன்னு, அந்த ஆக்டு கீழே பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த ரைடை நடத்தினோம். இந்த ரைடில் ஒரு 4-5 வகையாக குற்றங்கள் நடந்ததாக நாங்கள் கருதுகிறோம். ஒன்று, எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வச்சு விற்றுருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்று பெரிய அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. 2, டெண்டர் வந்து நீங்கள் ஒரு டெண்டர்னால் அதுக்கு பிட்டர் ஒரு 10 பேர் போடுறாங்க அப்படின்னா அதில் யார் கோட்டு அதிகம் பண்ணுறாங்க அதை இதை பொறுத்து. ஒன்று, இப்போ பில்டிங் கட்டுறதுனா யார் கம்மி விலை கட்டி தருவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் பண்ணி தரதுன்னா யார் கொஞ்சம் கூடுதல் விலையில் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அப்போ அது யார் இது பண்ணுறாங்களோ அதை ஒட்டி டெண்டர் இதாகும். ஆனால் இங்கே ஒருத்தருக்கே கொடுத்துருக்காங்க.
யாருமே போட்டி இல்லை. அது டெண்டர் விதி மீறல். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஆதாயம் இருக்குது அதெல்லாம் தனியாக பார்ப்பாங்க. பாட்லிங் கம்பெனியும் சாராய ஆலயம் அந்த சப்ளை பண்ணுற ஆலயம் ஒன்று சேர்ந்து பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. நேரடியாக சப்ளைலாம் நடந்திருக்கான முறைகேடுகள் இருக்கிறதா கருதுகிறோம். இதில் வந்து ஒரு 1000 கோடி ரூபா செந்தில் பாலாஜி சொல்றது என்னன்னா ஆதாரம் மட்டும் இதெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அவர் என்னைக்குமே சொல்லியிருக்காரு. அந்த இதுலேயும் அதான் சொன்னார். ஜாப் ராக்கெட் மேட்டர்லேயும் ஆதாரம் இல்லை, நான் வந்து கரெக்டு அப்படி இப்படின்னாரு. இவங்களும் 2019க்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கடுமையாக குற்றம் சாட்டினவங்க கைதாகும் போது மிட் நைட்டில் போய் பார்க்குறது, முதல்வர் தொகுந்து அமைச்சர்கள் வரை பார்க்குறது, தியாகி அதெல்லாம் பேசுனதெல்லாம் பார்த்தோம். அதனால் வேறு என்ன பேசுவாங்க? ஆதாரம் இருக்கிறது, இவ்வளோ கொள்ளையடித்திருக்கிறார்கள். 1000 கோடி தானா? இல்லையே, ஜாஸ்தி இருக்குமே. இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்ல இந்த முடியாது. 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க பாட்டிலுக்கு அப்படிங்கிறது அதுவே அவர் ஏற்றுக்கலையே. இதுக்கு முன்னே பழைய பேட்டி ஒன்று இருக்கும், எங்கே வந்து காமிங்க அப்படின்னு. என் கூட வாங்கன்னு ஒருத்தர் சொல்லுவார். உடனே அவருக்கு முகம் மாறும். ஏங்க ஊர் அறிஞ்ச கைப்புண்ணு கண்ணாடி எதுக்குன்னுவாங்க. குடிமகன்களை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பேட்டியை கூட ட்விட்டர்லேருந்து எடுத்து ட்விட்டரில் போட்டு விட்டேன். நம்மளை விட அந்த குடிமகன்கள் அவ்வளோ அட்டகாசமாக பேசுகிறாங்க. சரி, குவார்ட்டருக்குன்னா 10 ரூபா, ஃபுல்லுக்குன்னா 40 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு. நீங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு தான் அந்த கியூஆர் கோடு மெத்தட்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகும் வாங்குறதுன்றதெல்லாம் பல இடங்களில் கேஷ் தான், பணம் இருந்தால் தான், இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குதா நம்ம குடிமக்கள். இன்றைக்கி தான் 90% குடிமக்கள் இருக்காங்களே. சிட்டிசன், ட்ரிங்கிங் சிட்டிசன் 90%. இந்த என்னது டீ டோட்டலர் கேவலப்பட்டவங்க, ஒன்றுக்கும் உதவாதவங்க ஒரு 10%. அப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும். அப்போ அமைச்சர் சொல்கிறது அவங்க சிரிச்சுட்டு தான் போவோம். இப்போது மைக் போடுறதுலேருந்து ரிப்போர்ட்லேருந்து பல பேரும் போகிறவங்க இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு தெரியும்ல. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகிறவங்களுக்கு தெரியும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுன்னு. இந்த அமைச்சர் பேட்டிக்கு பிறகும் பலரும் வீடியோ எடுத்து அப்படி தான் இஷ்டந்தான் வாங்கல போ அப்படின்னு சொல்லத பேட்டியும் வந்தது. வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்துருந்தது. அதனால் அது பாட்டில் 10 to 30ன்றது ரொம்ப சாதாரணம். இந்த குற்றச்சாட்டை குடிமகன்கள் மட்டும் வைக்கல, சேனல்கள் நேரடியாக போய் பிடிச்சதும் இருக்குது. இது இல்லாமல் டாஸ்மாக் தொழிற்சங்கமே நேரடியாக குற்றச்சாட்டை வச்சு போராட்டம் நடத்துறதுலாம் பார்த்தோம். 10 ரூபா கேட்க சொல்கிறாங்க, 20 ரூபா கேட்க சொல்லி எங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட மாட்டிட்டு முடிக்கிறோம். அப்படி வாங்கலைன்னா எங்களை வந்து மிரட்டுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பல இது பண்ணுறாங்கன்னு போராட்டம் பண்ணாங்க. திருச்செல்வன் சிஐடியூ அந்த இது உடையது அவர் பேட்டிலாம் கூட கொடுத்துருக்காரு. அப்போ இது வந்து பொய் ஒன்றும் இல்லைன்னு மறுக்கலாம் முடியாது. ஊரறிஞ்ச ரகசியம் இது. ரெண்டாவது பார்கள், லைசன்ஸ் பார், லைசன்ஸ்லாம் கொடுக்கல பாருக்கெலாம் எங்கேயுமே. அப்போ பார்கள் இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்றது ஒரு பிரச்சனை. பார் லைசன்ஸ் கொடுத்ததுலேயும் முறையான அந்த நடைமுறைகள் இருக்கும். அது பின்பற்றலைன்னா அது முறைகேடு தான். அதையும் பின்பற்றலை, டாக்குமெண்ட் வாங்கலை, ஆதார், பானு அதெல்லாம் இருந்தால் தானே நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு பார் எடுக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஆதார், பேன் எல்லாம் கொடுத்து உங்கள் பேர் லைசன்ஸ் கொடுக்குறேன்னா எவ்வளோ வருமானம் வருது போகுதுன்றதை உங்கள் ஆதார், பேன்லேயே இதாகிடும், டேலி ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் தான் இதுனா வேறு எதுவும் பண்ண முடியாது. சம்மந்தமே இல்லாமல் யார் பார்னா எத்தனை பார் வேணால் திறக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், எங்கே பணம் வருது. இன்னொன்று லைசன்ஸ்டு பார்னால் டைரெக்டாக டாஸ்மார்க்லேருந்து சப்ளை எடுத்து ஆகணுன்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்னென்னு பார் திறந்தா நேரடி கொள்முதல், அதுவும் இடி குற்றச்சாட்டில் ஒன்று. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இந்த விவகாரத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் எடுத்துக்கிட்டு விவாதம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அன்னைக்கு காலையில் ரூவா ஆறா இதுவா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தேவையான பல பிரச்சனைகளை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியே திசை திருப்பிட்டாங்க அந்த ருபீஸ். அதான் நடந்தது. அது இன்னும் என்னென்ன சீமான் மாற்ற பார்த்தா பல அதுக்கும் விளக்கம் கொடுத்தாரு. தான் பெரிது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. யார் இப்போ கேட்டால் அதனால நாட்டுக்கு நான் யூஸு திடீர்னு ஏன் தூயின் ஓடிடுறீங்க. இது 2010 வந்தது. அது தேசிய குறியீடு. டாலர்னா எஸ் போட்டுக்குது, லயர்னா எல் போட்டுக்குது. லயரில் அது என்னது ஸ்டெல்லிங், அதுக்கு எல் போட்டு வரும். இது ரூபிள்னால் அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். ருப்பியா நம்ம இது இந்தியன் ருப்பிக்கு இந்த இது அது வகுத்து கொடுத்தவரை, அந்த போட்டியில் ஜெயித்தவரை நம்ம திமுக எம்எல்ஏவுடைய பையன் இப்போ பேராசிரியர் எங்கே இருக்கார். அப்போல்லாம் அந்த ஆட்சியே இது காங்கிரஸ் ஆட்சி, அன்றைய முதல்வர் கலைஞர். இப்போ என்ன திடீர்னு தூக்கிட்டு வரீங்க? அப்போ யார் திசை திருப்பா? இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது சாதாரணமாக இருக்கிறது தான் திடீர்னு எல்லாம். அதாவது இவங்களே கிளம்பி வந்து இப்போ அண்ணாமலை மற்றவங்களாம் வந்துட்டு ரூபாய்
ரூ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த குறியீடை தான் போட வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து ரூவை இவர்கள் தான் பெரிதாக்குகிறார்கள். சொல்லுகிறவர்களே ரூ போட்டிருக்கிறார்கள், ருபீஸ் போட்டிருக்கிறார்கள். ஆமாம், ரூ போடுவாங்க, ருபீஸ் போடுவாங்க, அந்த இது போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க. நீங்கள் தானே வந்துட்டு இதை நாங்கள் போடவே மாட்டோம், இதை தான் போடுவோன்றப்ப தான் அந்த விவாதத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. விவாதத்தை நீங்களே உருவாக்கிட்டு அதுக்கு பின்னாடி 3 நாள் மீடியாக்களையும் அசைன்மெண்ட் கொடுத்து ஓட விட்டுட்டு இந்த பிரச்சனைலாம் டைவர்ட் ஆகணுது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் சிஎம் உட்காந்துட்டு என்ன உங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? ஒரு சிஎம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளக்க சொல்லிட்டு இருக்கணுமா? தெரியுதா? அந்த ரூம் மேட்ரு அடிக்கடி அந்த யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு முன்னாடி ஒன்று பேசினார், இப்போ ஒன்று பேசுகிறாரு. அப்போ சிஎம்க்கு இது ஒரு அழகா அப்படின்றதுலாம் வந்து அவருக்கு யார் சொல்லுவான்னு தெரியல. இந்த கவர்மெண்ட்டே அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இது ஒரு விஷயம்னு வச்சுக்கிட்டா இந்த விவகாரம் வந்து பெருசாக ஆன பிறகு ஆளுங்கட்சிகள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் வாய் தொடங்கல. மதுவிலக்குக்கு எதிராக போராடுகிற அண்ணாமலை இதை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் கூட இது பற்றி வாய் தொடங்கல. ஊடகங்கள் அவர்களை போய் மைக்க போட்டு என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கேட்குறாங்களா எடப்பாடி பழனிசாமிகிட்ட, உங்களுக்கும் ஏன் அவர் உங்களோடையே வரமாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்குறாங்களா செங்கோட்டையனை. 1000 கோடி ரூபான்னு இடி போட்டிருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திருமாவளவன்ட்டையோ இல்லை ஜவஹர்லால்ட்டையோ இல்லை நம்ம சண்முகத்திட்டையோ மற்றவங்க யார்கிட்டயோ போடுறாங்களா? இஸ்லாமியர்களை பற்றி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எனக்கு என்னென்னு பேசினார், என்ன சொல்கிறீங்கன்னு ஜவஹர்லால்ட்ட போட்டாங்க மைக்கு. ஆரூர் ஷாநவாஸ்ட்ட கேட்டாங்க. இதுதான் ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றங்களை வந்து தட்டி கழிக்கிறாங்க, ஒரு வேற விஷயம் வச்சு மறைக்கிறாங்க. தட்டி கழிக்கிறது அந்த பக்கமே திரும்பது கிடையாது, ஐயோ அப்படின்னு போயிடுறது. சரி சார், இப்போ எல்லா விஷயம் தாண்டி இப்போ பாஜகவினர் வந்து பலத்த ஒரு போராட்டமாக நடத்தியிருக்காங்க, கைதும் ஆகியிருக்காங்கல்ல. என்ன கேட்டால் இந்த பிரச்சனையை வந்து அதிமுக பெருசாக்கணும். அவர் அறிக்கை விட்டாங்க, இது பண்ணாங்க, போராட்டமாக ஆக்கி இதை பெரிய ஸ்தம்பிக்க வைக்கிற போராட்டமாக மாற்றுறது, இதெல்லாம் பண்ணுறது எதிர்கட்சியுடைய வேலை. இங்கே எதிர்கட்சியுடைய வேலையை பாஜக பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் பாஜக வளருது வந்துடுச்சுன்னா அவங்க இறங்கி பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை லைம்லைட்டில் வச்சுருக்கிறது அண்ணாமலை, பதிலை கிளியர் கட்டாக கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறது அண்ணாமலை. ரிப்போர்ட்டருங்க என்ன மாற்றி கேட்டாலும் அவர் சொல்கிறாருல்ல, அது ஒன்றுமே இல்லை, அது போய் பெருசாகிறாங்க. இவர்கிட்ட வந்து அதே பாணியில் அது ஒன்றுமே இல்லை பெருசாகிறேன்றாங்க. இல்லைண்ணா அதை பாருங்கண்ணா, இது வந்து இல்லை அவர் 1000 கோடின்னு அவர் சொன்னார், உடனே ஈடியும் 1000 கோடின்னு சொல்லுது, பார்த்தீங்களா இதெல்லாம் தெரியுதா இதுலேயே உங்களுக்கு அப்படின்னு. அவர் ஒன்று ஏங்க நான் சொன்னேன், ஃபெடரல்ன்ற இதில் ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்காரு, ஜூனியர் விடன் வந்திருக்குது, பலரும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் 1000 கோடி இல்லை 40,000 கோடி வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் ஒரு பொறுப்புள்ள கட்சி தலைவன்ற முறையில் ஈடினா சொல்லி அதை நான் இப்போ சொல்கிறேன், என்னுடைய அனுமானம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு கூட இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு. அப்போது இதை வந்து யார் கிளியர் கட்டாக எடுத்து பேசுகிறா அப்படின்னு பார்த்தா இவர் கொஞ்சம் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு, அதிமுக ரொம்ப பேசலான்றது. ஒவ்வொருத்தரும் அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய இதாக மாற்றணும். இதே பீரியடில் அதிமுக இருந்து இதே மாதிரி இடி ஒரு அறிக்கை விட்டுருந்து திமுக இருந்திருந்தா வச்சு செஞ்சுருப்பாங்க. எதிர்கட்சியாக திமுக வெயிட்டு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஒரு கொடிக்கம்பம் விழுந்து ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு என்ன பண்ணாங்க அன்றைக்கி, எவ்வளோ பெரிய பேனர்ஸ். அந்த பொண்ணு இறந்தோன்னே இவர் போய் அவங்க வீட்டுக்கு போனார், சிஎம் ஒரு பேப்பர் கொண்டு கொடுத்தாரு. அவங்க அப்பா கேட்டார், என்னதுங்க இது, நாங்கள் திமுக எந்த காலத்துலேயும் பேனரு கொடிக்கம்பம் எதுவும் வைக்க மாட்டோம்னு கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கோம், அஃபிடேவிட், அதுடைய காப்பிங்க இது. இந்த அம்மாவுக்கு நான் செலுத்துகிறேன், அஞ்சலியாக நான் அதை செலுத்துகிறேன் அப்படின்ட்டு வந்தார். இப்போ என்னாச்சு, அவங்க பேனர் தான் ஊரை மறிச்சு ரோட்டை மறிச்சு இன்றைக்கி இருக்குது. இதை யாராவது கேட்குறாங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவாத பொருளாகணும். அன்றைக்கி அந்த சுபஸ்ரீ மேட்ரு அவ்வளோ ஒரு வாரம் 10 நாளாக விவாத பொருளாக மாறிச்சு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அதிமுக கண்டு கொள்ளாமல் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்களா, அப்படி இருக்கா? அதிமுக கண்டு கொள்ளாமல் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போகிறார்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன பிரச்சனைனா, அதிமுகக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே பூதாகரமாக்கி அவங்கள செயல்பட விடாமல் பார்க்குற வேலையை நடக்குது. நீ வந்து ஒரு பரீட்சைக்கு படிக்கிற, அதுக்கு நீ ஃப்ரீ மைண்டாக இருக்கணும், உனக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அன்றைக்கி சாப்பாடு கிடைக்கணும், பக்கத்து வீட்டில் சவுண்டு குண்டு வச்சுக்கிட்டு உங்களோட சண்டை ஓட்டு எதுவும் இல்லாமல் இருந்தால் நீ ஃப்ரீ மைண்டாக படிக்கலாம். எல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட போய் சண்டை போட்டுன்னு இருப்பேன், அவன் அப்படி தான் நான் சவுண்டு வைப்பேன், நீ யாரா கேட்குதுன்னு.
சாப்பாடு என்னம்மா ஆச்சு, சாப்பாடு காசே இல்லைடா, சாப்பாடு ஆக்கலை. பசி ஒரு பக்கம், மைண்ட் அதில் செலுத்த முடியாது. வருமானம் என்ன பண்ண போகிறோமோ அப்படி பயம் இருக்கும். அப்போ படிப்பில் கவனம் போகுமா? இப்போ அதிமுக நிலைமை அதுதான். ஒரு பக்கம் கூட்டணி வரல, இன்னொரு பக்கம் கூட இருக்கிறவங்கள கூட்டணி வரல, நீங்கள் சொன்னது நடக்கலை, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருத்தர் இப்படி திரும்பிக்கிறாரு. எல்லாம் கும்பலாக போகும்போது அவர் இப்படி போகிறாரு, தனியாக போய் அவரை பார்க்குறாரு. அவர் அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ரிப்போர்ட்டுங்க ஊரில் வேறு பிரச்சனை இல்லாத மாதிரி இதை போய் கேட்குறாங்க. நேற்று அவர் கடுப்பாகி என்னைக்கும் கோவப்படாத ஆள், ஏங்க வரல ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்களேங்கன்னா கோபப்பட்ட எடப்பாடி அப்படின்னு. அப்போ அவங்க சிந்தனை எல்லாம் இதை தாண்டி வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. இவங்க எதிர்க்கட்சி இல்லை அப்படின்னு. அதுதான் திமுகவுக்கு தேவை. அதிமுக பிரதான வேலையை எதிர்க்கட்சி வேலையை செஞ்சதுன்னா திமுகவுக்கு நெருக்கடி வரும். அப்போ அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல திடீர்னு இவர் முளைச்சி வந்து இவர் ஊவா முள்ளு மாதிரி குத்தினுக்கிறாரு. இன்றைக்கி போராட்டம், அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சொல்லிட்டாப்புல, பண்ணிட்டியா, போலீஸுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் டேட் அறிவிச்சு இனிமேல் டேட் அறிவிக்க மாட்டோம், முதல்வர் வீடே முற்றுகையிடுவோம். இது பல ஸ்டேட்டில் பிஜேபி பண்ணியிருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இப்போ இங்கே இவங்க ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு ரீச் ஆவாங்க. அப்போ அண்ணாமலை நல்லா பண்ணுறாருப்பா, அந்த விஷயத்தை கேட்குறேன், அந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாவேக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை 3 நாள் பொறுத்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்புறம் இப்போ அதுவே பெரிய விஷயமா இருக்கே, எதுக்கும் குரல் கொடுக்காதவங்க ஒரு அறிக்கை எடுத்துறாங்க அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் வேற எதுவும் இல்லை. நீங்கள் இளைஞர்களை இறக்கி போராடினீங்கன்னா மாவட்டந்தோறும் இந்த இதை நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசு அலுவலகம் முன்னாடி முறையாக நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம். மணல் மேட்டர் என்ன ஆச்சு, அதில் பண்ணலை, எப்படி இருக்கும்? ஒன்று உங்கள் தொண்டர்களை அரசியல்படுத்தலாம், அவன் இதுக்காக பேசுவான் பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுறான், உதவி கேட்க வந்த ஒரு அம்மா ஊன்னு கத்துறானு பின்னாடி இருந்து, இல்லைங்க நான் என் குழந்த ஸ்பெஷல் சைல்டு, அதுதான் தாவேகான்னு கத்து. எப்படி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம்? ரசிகர்களாக தான் இருக்காங்க இன்னும். ஆமாம், இவர்களை அரசியல்படுத்தாத வரைக்கும் அண்ணாமலை நல்லா பண்ணுறாருப்பா, ஓட்டை அவருக்கு போடுவோம், தலைவன் நம்ம தலைவன்பா, அப்படிலாம் இருப்பாங்க. நடந்தது, எம்ஜிஆருக்கு நடந்தது. என்னதான் அவர் நடித்து இது பண்ணாலும் பெண்கள் வாக்கு எம்ஜிஆர் விழுந்தே தவிர ஆண்கள் வாக்கு செமையாக தலைவர் அருமையாக பண்ணுறாரு வாத்தியார், ஆனால் கலைஞர் தான் அப்படின்னு கலைஞர் ஓட்டு போட்டாங்க. அப்போ இதில் நீங்கள் அரசியல்படுத்துகிற வேலை தாவேக்கா பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இது தெரியுதா, கேப் தெரியுதா? இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பெரிய கட்சி, கேப் தெரியுதா? இன்றைக்கி ஊடகங்கள்லாம் எது பெருசாக தெரியுது? பாஜக போராட்டம் தான். பாமக கூட இன்னும் கையில் எடுக்கலை. இதுதான் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை. ஒரு இவங்க வந்து அவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணணும். சார், இப்போது இந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப வலுத்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வர் வீடே வந்து முற்றுகையிட்டாங்க அப்படின்னாலும் இடி ரைடு எப்போ வேணால் முதல்வருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அவங்க இந்த ஒரு நாளாக அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற பேச்சு பொருளாக இருக்குது, அதெல்லாம் வாய்ப்பு? இடி ரைடு வந்து இப்போ இந்த விஷயத்தில் பிஎம்எல் ஆக்ட் கீழே அவங்க ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 1000 கோடின்னு இருக்காங்க, முழுசும் சொல்லலை. இப்போ அந்த டெண்டரு, அந்த பார்கள், அந்த ஆலைகள் பாட்லிங் கம்பெனிக்குள்ள நடந்தது தான் 1000 கோடின்றாங்க. மற்ற விஷயங்கள் இது எல்லாமே ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போனதாக எனக்கு தகவல். இதுக்கப்புறம் ஒர்க்கு நடக்கும். இது இல்லாமல் இடி முதல்ல அந்த டாஸ்மார்க் ஹெட்டு யாராக இருக்காங்களோ, துறை செயலர், ஐஏஎஸ்ஸு, அப்புறம் மற்ற இது ஆக்சுவலி வந்து அதிகாரிகள் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, ஆட்சியாளர் யாரும் பெரும் போடலை, அஃபீஷியல்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு எங்கேருந்து இதுவோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பணம் 1000 கோடி அதிகாரி போட்டுக்கிட்டாரா, இல்லை அதிகாரி யார் கொடுத்தாரு, அந்த பணம் எங்கே போச்சு, இன்னும் வேறு விவகாரத்தில் எவ்வளோ பணம் வந்துச்சு, அந்த பணங்கள் எப்படி போச்சு, பேரலாக ஒரு சப்ளை நடந்திருக்கு, அந்த சப்ளையில் எவ்வளோ பணம் ஜென்ரேட் ஆச்சு, அந்த பணம்லாம் எங்கே போச்சு, இப்படி விசாரணை தொடரும் பொழுது அது யாராட்ட போய் நிற்கணுமோ அங்கெல்லாம் போய் நிற்கும். அவர்களை சம்மன் கொடுத்து கூப்பிடுவது, தேவைப்பட்டால் அவர்களை அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது, இந்த வேலைகள் எல்லாமே நடக்கும். நிம்மதி இல்லாமல் பண்ணுற வேலைலாம் நடக்கும். நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா மணலில் பார்த்தோம் 4500 சில்லற கோடி முறைகேடுன்னு இவங்க தான் இதே மாதிரி தான் ப்ரெஸ் நோட்டு கொடுத்தாங்க. அதுன்னாங்க இதுன்னாங்க ஜிஎஸ்டி கேசின்னாங்க. அதனால் இது எப்படி போகும்னு தெரியாது. அண்ணாமலை இப்படி துள்ளுறாரு. அண்ணாமலையும் என்ன பண்ணுவார்னா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று கொண்டு வந்தார், சிஎம்க்கு எதிராகவே குற்றச்சாட்டுலாம் வச்சார், அப்படி இப்படின்னாரு. என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் கம்னுன்ட்டார். டிஎம்கே ஃபைல்ஸ் 2 பப்ளிக்கில் வெளியிடாமல் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. வெளியிட்டாரா? வெளியிடல.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல விவகாரங்களில் தொடுவார். 2 நாளைக்கு பேசுவார். அது வராண்டா அண்ணா சாலைக்குன்னாரு மவுண்ட் ரோடுக்கு. என்னாச்சு? இல்லை அது ஒரு இது தானே, இங்கே ஒரு பேசுகிறாங்க அதுக்கு பதில் அப்புறம் சொல்கிறேன். எதுக்கு பேசுகிறீங்க? அப்புறம் நீங்கள் திமுக சொல்கிறதுலன்னு அர்த்தம் இருக்குது. வாய்ச்சாலத்துலேயே பண்ணுறோம், நீங்களும் அதான் பண்ணுறீங்க. வா வரேன். அன்றைக்கே மான்கராத்தேன்னு நான் போட்டேன். மான்கராத்தே ஃபைட்டு தானே அது. அடிச்சிக்கிட்டாங்களா? அடிக்கலைல்ல. அப்போ அதுக்கு பேர் என்னது? அப்போ இது இந்த விவகாரத்தில் நான் விடமாட்டேன்றாரு. நாளைக்கு கம்முன்னு இருந்துருவார், வேறு ஒரு இஷ்யூ தூக்கிட்டு போவார். அப்போ இதை வந்து இடி ரைடு அது பெருசாக அப்படி இதாகிடும். என்னன்னு கேட்டால் நியாயம் வென்றது பார்த்தீர்களா அப்படி இப்படின்னுவாங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து தான். இடி வந்து அதிகாரிகளால் சூழப்பட்டதானே இடி. எங்கேயாவது ஃபீஸை பிடிங்கிட்டாங்கன்னா எல்லாமே அப்படியே உட்காந்துக்கும். அதுக்கு உதாரணம் இருக்குல்ல. இப்போ மணல் மேட்ரு இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதனால் அது எல்லாம் வந்து இப்போ அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்க, இவங்களே நடவடிக்கை எடுத்தாங்களா? டிஎம்கேவே இவ்வளோ முட்டிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்கல்ல. பிஎன்டிசியில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் எவ்வளோ புகார் இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்களே கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்தீங்களா லஞ்ச ஒழிப்பு புகார்? அது மேலேயாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? ஓபிஎஸ் மேலேயும் புகார் இருக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதனால் இவங்க எல்லாமே வந்து லாஸ்ட்டில் பார்த்தா நஷ்டம் அடைகிறவன் அந்த குடிமகனும் பொதுமக்களும் தான். இது தெரியாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு யாருக்காவது ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோன்னு இருக்காங்க. மிக்க நன்றி, வணக்கம் சார்.